வில்லேஜ் இன்வெஸ்டர் யூடியூப் சேனலில் வழங்கப்பட்ட உள்ளடக்கம் தகவல் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. நாங்கள் நிதி ஆலோசகர்கள் அல்ல. இங்கு பகிரப்படும் தகவல் தொழில்முறை நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது. வெளிப்படுத்தப்பட்ட அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்துக்கள் மற்றும் எந்தவொரு பத்திரங்கள் அல்லது முதலீடுகளை வாங்க, விற்க அல்லது வைத்திருக்கும் பரிந்துரைகள் அல்ல. ஹாய் வணக்கம், நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட் வில்லேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்னாவே பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டா பணம் போட்டால் கோவிந்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 விதம் இருக்குது. ஒன்று ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் லாஸ் ஆகுது, ஏன் என்ன டீட்டெயில்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ட்ரேடிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா எப்படி இயங்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது என்னென்னா, இப்போ நான் ஒரு டீ கடை வச்சுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணுறேன். டீ கடை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 10 நம்ம கோயம்பேடில் வந்து ஒரு டீ கடை போட்டிருக்கேன். நான் டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வருமானம் வருது. டீ கடை அடுத்தது வந்து 1 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ இந்த டீ கடையை வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 கடையாக ஆக்கணும்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்கிற சுற்றி ஏரியாவில் வந்து இப்போ டீ கடையை வந்து 10 கடையாக மாற்றலான்ட்டு பிளான் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு ஒரு 10 லட்சம் பணம் தேவைப்படுது. இப்போ என் கையில் வந்து ஒரு 8 லட்ச ரூபா பணம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து இப்போ ஒரு 8 லட்ச ரூபா பணம் இருக்குது. இப்போ அந்த 8 லட்ச ரூபா மீதி 2 லட்ச ரூபா தேவைப்படுது. இப்போ மீதி 2 லட்ச ரூபாங்கிறது இப்போ நம்ம எப்படி இது பண்ணலாம்னா, ஷேர் மார்க்கெட் மூலமாக நம்ம ஷேர்ஸாக வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செபியில் போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து என் கம்பெனியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் ஐபிஓ இது பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஐபிஓ மீன்ஸ் அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வரதுக்கான முதல் படி. அந்த ஐபிஓவில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டா நம்ம ஷேர்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 2 லட்சத்துக்கு 8 லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். மீதி 2 லட்சத்துக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஷேர்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ 2 லட்சத்தை பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோனா ஒரு 200 1000 வந்து 2 லட்சம் வந்துடும். கரெக்டாக 200 1000ங்கிறது வந்து 2 லட்சம் வந்துடும். இப்போ இந்த 2 லட்சத்தை வந்து 1000 ஷேர்ஸாக பண்ணிக்கலாம், இல்லை 100 ஷேர்ஸாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு ஷேர்ஸாக நம்ம வெளியிடுறோம். இப்போ இந்த ஷேர்ஸாக வெளியிடும் போது என்ன ஆகுதுன்னா, வெளியில் வரும்போது அதை நம்ம ஷேர்ஸாக வாங்கிக்கிறோம். அந்த வந்து ஷேர்ஸாக வாங்கி நம்ம டிமேட் அக்கௌண்ட், அதாவது டிமேட் அக்கௌண்ட்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான் இப்போ டிமேட் அக்கௌண்ட்றது ஒன்று இருக்குது. இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுடைய ஷேர்ஸ்லாம் போய் லிஸ்ட் ஆகிடும். அதாவது ஒரு 10 ஷேர் இப்போ ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இந்த 10 ஷேருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, 10,000 ரூபாய் போட்டு வாங்கி வச்சுட்டீங்க. இப்போ வந்து அதாவது அவங்க பிஸ்னஸ் வந்து ஒரு 10 கடை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த கடையும் நல்லா ஓடுதுன்னா உங்களுக்கு லாபம் நல்லா வரும். நல்ல இதுதான் ஷேர் மார்க்கெட். ஃபஸ்ட்டு இதுதான் ஷேர் மார்க்கெட். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதம் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ 2 விதம்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா என்னென்னா, இப்போ வந்து ட்ரேடிங்கிறது வந்து இப்போ அன்றைக்கே டீ கடையில் காசை போட்டு எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ட்ரேடிங். அன்றைக்கே போட்டு அன்றைக்கே காசு, அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 1000 ஷேர் 10 ஷேருங்கிறது அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கணுன்றாங்கன்னு நினைக்கிறாங்க பார்த்தியா, அதுதான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கிறாங்க. இந்த ட்ரேடிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இந்த ட்ரேடிங் வந்து இப்போ டீ கடை வந்து ஒரே நாளையில் வந்து ஒரு நாள் ஓடும், ஒரு நாள் ஓடாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே போட்டு அன்றைக்கே பணம் எடுக்கும்போது உங்களுக்கு லாபம் எதுவுமே கிடைக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிங், நெக்ஸ்ட்டு அந்த நாள் லாபம் எதுவும் கிடைக்காது, இருக்கிற பணம் தான் லாஸ் ஆகும். ட்ரேடிங் மீன்ஸ் என்னென்னா ஒரு சீட்டு ஆட்டம் மாதிரி. அதாவது சீட்டில் இப்போ 5 ரூபா வச்சா 10 ரூபா, 10 ரூபா வச்சா 20 ரூபா, அந்த மாதிரி உங்களுக்கு ஆசையை தூண்டுறாங்க. அது வந்து ட்ரேடிங்கிறது பார்த்திங்கன்னா பண்ணும்போது உங்களுக்கு பணம் தான் லாஸ் ஆகும். பட் இன்வெஸ்டிங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு மரம் வளர்க்குறோம், அந்த மரத்துக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி செடியிலேருந்து வளர்ந்துட்டே வருது. செடியிலேருந்து வளர்ந்துட்டே வரும்போது நம்ம தண்ணி ஊற்றுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மரம் வளருது வந்து பூ பூக்குது, அதுக்கப்புறம் பழம் தருது. அந்த மாதிரி இன்வெஸ்டிங் மீன்ஸ் என்னென்னா, இப்போ ஒரு ஷேர்ஸை ஒரு 10 ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கிறேன்னா, 10 ஷேர்ஸை இன்றைக்கி வாங்கி வச்சுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம், ஒரு 20 வருஷம், இல்லை 15 வருஷம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும். 10,000 ரூபாய், அதாவது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், நிறைய செலவு பண்ணி இது பண்ணுறோம். அந்த மாதிரி 10 ஷேர்ஸை வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் ஷேருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா மாறணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ 2000 பக்கலாம் நம்ம வந்து எம்ஆர்எஃப் கம்பெனியுடைய ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபா இல்லை 3000 தான் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் கம்பெனிங்கிறது ஒரு வந்து
ஒரு ஷேருடைய விலை வந்து 1,45,000 இல்லை 55,000 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்வெஸ்டிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த வில்லேஜ் சைடில் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வில்லேஜ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடிங்கிறத பண்ணி அவங்களுடைய மணியை வந்து லூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய மணியை லூஸ் பண்ணும்போது இப்போ ஒருத்தவங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க, 10 லட்சம் கொடுங்க, நான் உங்களுக்கு 20 லட்சமாக ஆக்கி காட்டுறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஹா 10 லட்சம் நம்ம கொடுத்தா போதும் 20 லட்சமாக ஆக்கி கொடுத்துருவாங்கன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசைப்பட்டுட்டு அந்த பணத்தை கொடுத்து அவங்க வந்து லாஸ் ஆகிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ட்ரேடிங் பண்ணி நம்மளுடைய பணத்தை வச்சு அவங்க கேம் விளையாடுவாங்க. அந்த ட்ரேடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சீட்டாட்டத்துக்கு ஈக்குவலாக தான் ட்ரேடிங்கிறது. அந்த மாதிரி அது இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பணமும் போயிடும், நீங்கள் சேமித்து வச்ச காசும் போயிடும், அது இல்லாமல் உங்களுக்கு மன வருத்தம் தான் ஆகும். அதாவது இந்த மாதிரி பண்ணும்போது. பட் இன்வெஸ்டிங்கிறது எப்படின்னா, இப்போ நீங்கள் பணத்தை நீங்களாக ஒரு ஷேர்ஸை வாங்குறீங்க, நீங்களாக உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, திடீர்னு வந்து அது வந்து 500 ரூபாவும் மாறலாம், இல்லை 800 ரூபாவும் மாறலாம். இந்த மாதிரி மாறும்போது நீங்கள் பயப்படக்கூடாது. இன்வெஸ்டிங்கில் பொறுத்த வரைக்கும் வந்து பயம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுனாவே நம்ம பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அது எவ்வளோத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து தைரியமாக இருக்குமோ அவ்வளோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் வந்து சேஃபாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி கம்பெனி இருக்குது. இப்போ வந்து அந்த கம்பெனிங்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய அதாவது அந்த டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணுது, நம்ம இன்வெஸ்டிங் போது பணத்தை போட்டுட்டோமே, நம்ம இன்வெஸ்டிங் பண்ணிட்டோமே, அதுக்கப்புறம் பணம் அது மட்டும் வளர்ந்துடும் அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன நியூஸ் வருது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்து உங்கள் பணத்தை அவங்க வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்க பிஸ்னஸில் நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா உங்களுடைய பணத்தை, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் யோசிக்கணும். அவங்க நியூஸில் இப்போ வரும், இந்த மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் புதுசாக விட்டுருக்காங்க, அந்த கார் வந்து இவ்வளோ சேல்ஸ் போகுது, இவ்வளோ நடக்குது, இந்த டீட்டெயிலாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் அப்பப்போ நீங்கள் சும்மா இருக்கிற டைமில் எப்போயாவது ஒரு சில டைமில் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி பார்த்து இப்போ குறைஞ்சிருக்குன்னா ஒரு நல்ல கம்பெனி, அதாவது டாடா மோட்டார்ஸுங்கிறது ஒரு டாடா குரூப்ஸோடைய கம்பெனி. அதாவது டாடா குரூப்ஸ் நீங்கள் சாப்பிட்ற பொருளில் இருந்து நிறைய ஐட்டம்ஸில் வந்து டாடா குரூப்புங்கிறது இருக்கும் கண்டிப்பாக. அதனால் ஒரு நல்ல கம்பெனி. அப்படிங்கும்போது அந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது உங்கள்கிட்ட, அந்த பணத்தை நீங்கள் 10,000 ரூபாய் போட்டிங்கன்னா அது வந்து 10,000 ரூபாங்கிறது எவ்வளோ, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. 10,000 ரூபாய் போட்ட உடனே எடுத்த உடனே நம்ம 10,000 ரூபாவும் போடக்கூடாது. 10,000 ரூபாய் போடாத 1000 ரூபாய் போடுறீங்க. ஒரு டாடா மோட்டார்ஸோடைய ஷேர் வந்து ஒரு 5 ரூபாய் விற்கிதுன்னு, உதாரணத்துக்கு ஒரு 5 ரூபாய் விற்கிதுன்னு வச்சுங்களேன், 5 ரூபா போடுறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து 2 ரூபாவாக மாறுது. இது ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கும்போது அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கம்பெனிங்கும் போது குறையும் போது வாங்கி வச்சுக்கணும். திரும்பி ஏறும்போது பார்த்துட்டே இருக்கணும், எப்படி ஏறுது, எவ்வளோ ரேஞ்சில் ஏறுது, நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை அதை பற்றி ஏதாவது நியூஸ் வருதா, அதை பற்றி ஏதாவது புது அப்டேட்ஸ் வருதா, இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம வில்லேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணாத என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட நாங்கள் உங்களுக்கு டபுள் ஆக்கி கொடுக்குறோம், பணத்தை வந்து டபுள் ஆக்குறோம், ட்ரிபிள் ஆக்குறோன்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் நாங்கள் போட்டு லாஸ் ஆகிடுவாங்க. அவங்க வில்லேஜ் சைடில் அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ ஸ்டாக் மார்க்கெட்டா, பணம் போட்டாவே போயிடுங்க அப்படின்வாங்க. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணணும். அதாவது ட்ரேடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் போட்டு ஒரே நாளில் எந்த இது பிஸ்னஸ்லேயும் காசு கிடைக்காது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் எப்படி போகுது அதுக்கு ஏற்றபடி நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி டீ கடை ஓடுதுங்கும் போது இப்போ ஒரு டீ கடை இங்கே ஓடும் போது நம்ம பணத்தை போடுறோம். அது வந்து 10 கடையாக ஆக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பணத்தை போடுறோம். அப்போ போடும்போது அது என்ன, இப்போ டீ கடை வந்து இப்போ கோயம்பேட்டில் போட்ட டீ கடை வந்து என்ன ஆகுதுன்னா திடீர்னு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மாறிடுது. மாறும்போது என்ன ஆகும், அப்போ அந்த டீ கடையில் வந்து கூட்டம் இருக்காது. அப்போ என்ன பண்ணும், அப்போ ஏன் அந்த கூட்டம் இருக்காது, அப்போ என்ன பண்ணலான்ட்டு நீங்கள் அதுக்கு ஏற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சி அதுக்கப்புறம் நம்ம அந்த டீ கடையை இது பண்ணலாமா, இல்லை வேறு லொக்கேஷனில் மாற்றலாமா அப்படின்ற போது அவங்க மாற்றலாமா அந்த கம்பெனி டிசிஷன் எடுப்பாங்க. இந்த டீ கடையை இங்கேருந்து கோயம்பேட்டிலேருந்து வேறு எங்கேயாவது மாற்றலாமா அப்படின்னு அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்களா, இல்லை நம்ம பேமெண்ட் என்ன ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அதாவது நம்ம பணம் குறையும் போது நான் ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா இல்லை 30,000 ரூபா ஒரு 2 வருஷத்தில் இல்லை 3 வருஷத்தில் மாறிடும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தடவை நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேடிங்கில் மறுபடியும் நம்ம போட்ட பணத்தை 2 ட்ரிபிள் ஆக்கிடலான்னு உங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நான் இன்வெஸ்டிங் தான் பண்ணுவேன். அதாவது நான் இன்வெஸ்டிங் பண்ணுவேன்னா நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் நான் வந்து இன்வெஸ்டிங் பண்ணுவேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லை ட்ரேடிங் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டாக் வாங்கலாம் இல்லை எப்படி வாங்கலாம் அந்த கம்பெனியோடைய டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக்ஸை வாங்க ஆரம்பிக்கலாம். ஸ்டாக்ஸை வாங்கி நீங்கள் அதாவது ஒரு வருஷத்துலேயே விற்றுறக்கூடாது. இன்றைக்கி வாங்கலாமா இன்னும் 2 நாள் 3 நாளில் போனோன்னே திடீர்னு 1000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 500 ரூபாய்க்கு இறங்கிடுச்சுன்னா ஐயோ இறங்கிடுச்சு அப்படின்ட்டு விற்றுறக்கூடாது. ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வாங்கி அதை வந்து ஆவரேஜ் பண்ணணும். அதாவது வந்து 1000 ரூபாங்கிறதுக்கு நீங்கள் ஸ்டாக் வாங்கும்போது திடீர்னு 500 ரூபாய் ஆச்சுன்னா அதுக்கு கீழே குறையும் போது நீங்கள் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுடைய அமௌண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட டபுளாக மாறிடும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் கம்பெனி, அதாவது எம்ஆர்எஃப் கம்பெனியுடைய ஷேர் வந்து 2000 அதாவது 2000 வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் இல்லை 1000 ரூபாய்க்குள்ளே தான் விற்றுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அப்போ வந்து நீங்கள் ஒரு 2000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அமௌண்ட்டுங்கிறது வந்து 10 லட்சமாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு எதாக இருந்தாலும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.